எக்கனாமிக்ஸில் வந்து ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டேஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், ஊரக நலன்சார் திட்டங்கள். ஸோ ஊரக நலன்சார் திட்டங்கள் ஜென்ரலாக அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிறைய ஸ்கீம்ஸை தான் இதில் பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டாப்பிக்கில் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக நிறையா வந்து ஊரக திட்டங்களை பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு டாப்பிக்கில் ஆல்மோஸ்ட் அது வந்து லாஸ்ட் டாபிக் முன்னாடி இருக்கும் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்தது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது பாருங்கள் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படின்னு. ஸோ எங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆல் எக்கனாமிக்ஸ் 9th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலேயும் இது இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக நடந்தது 2024, 25 என்னென்னா வந்து இந்த ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்குது, அதுவும் சொல்லி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறோம். நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது 2015, 16 என்னென்ன ரூரல் ஊரக நலன் என்னவோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா புக்கு வந்து 2016 என்னென்ன பிரிண்ட் ஆகி வந்திருக்கோ அது ரிலேட்டடாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசண்டாக என்ன ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாப்புலேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. சரிங்களா. பாப்புலேஷன் ஆஃப் லெஸ் தென் 5000 அதுதான் முக்கியமானது. ஸோ ஒரு ஸ்கீமை கொடுக்கணும் அப்படின்னா 5000க்கும் குறைவான ஒரு மக்கள் தொகை பக்கம் போகிறோம். அங்கே உள்ள டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எப்படின்னு பார்க்குறோம். ஸோ 400 per ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது மக்கள் தொகை அடர்த்தி வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 400க்கு கீழே குறைவாக இருக்கணும். மோர் தென் 25% ஆஃப் தி மேல் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இஸ் என்கேஜ்டு இன் ஏ அக்ரிகல்ச்சரல் பர்சியூட்ஸ். விவசாய தொழிலில் நம்ம இருக்கக்கூடிய 25% ஆண் உழைக்கும் மக்கள்கள் அங்கே அதிகமாக இருக்கணும். ஸோ சென்சஸ் நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 2011 தான் அந்த பாப்புலேஷன் சென்சஸ்ஸு எடுத்திருக்காங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2027 நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த சென்சஸ் எடுக்கலாம் சாதாரண விஷயம் இல்லை, நிறைய செலவுகளாகும் இல்லையா, பிளான் பண்ணி தான் செய்ய முடியும். அதாவது 2011 பாப்புலேஷன் சென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம டேட்டாவே வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாமே யுகிச்சு பார்க்கக்கூடிய டேட்டா தான் நம்ம வச்சுருக்கோம் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 6,04,867 வில்லேஜஸ் இன் இந்தியா, 68.84% 121 கோடி டோட்டல் பாப்புலேஷன் லைவ் இன் ரூரல் ஏரியாஸ். 121 கோடி அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் இல்லைங்களா. 2011 121 கோடி இருந்தது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து 2027 வந்து ஃபுல் சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். சரி, இப்போ கிராமப்புற வளர்ச்சியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன இயல்புகள் அல்லது என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறா, வில்லேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் சாட்டிஸ்ஃபைட்ஸ் நீட்ஸ் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அண்ட் யூனிட்டி. ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்கள் வந்து சிட்டிக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து நீங்கள் வந்து கிராமத்துலேருந்து கிளம்பி சிட்டிக்கு வந்துட்டு திரும்ப சிட்டிலேருந்து ஒரு கிராமத்துக்கு போய் பாருங்கள் உங்கள் ஊரில். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரோடு சிறப்பாக உண்மையிலே போடப்பட்டுள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாவில் தான், கிராமப்புறத்தில் தான் ரோடு அருமையாக இருக்கும். சிட்டியில் அருமையாக இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கிற ரோடை ஏதாவது ஒன்று கேபிளுக்காக நோண்டி அதை வந்து மேடு பள்ளமாகவே வச்சுட்ருப்பாங்க. ஏதாவது நல்ல ரோடு போட்டிருப்பாங்க, திரும்ப வந்து ஏதாவது ஒரு கேபிள் நம்ம வந்து உள்ளே விடணும் அப்படிங்கிறதுக்காக நோண்டிடுவாங்க. பட் கிராம சைடில் வந்து ரோடுக்கு மேல் ரோடு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க, அவங்களுக்காக ஃபண்டு வருது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். அவங்க எப்படி இருப்பாங்க, வேளாண்மை சார்ந்து இருப்பாங்க. அவங்களுடைய வந்து வாழ்க்கை முறையே ஊரக வாழ்க்கை முறையாக தான் அவங்களுக்கு இருக்கும். அங்கே உள்ள மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்கும். ஸோ வேலைவாய்ப்பு, வறுமை, கடன் சுமைகள், ஊரக வருமானம், இது தான் அவங்களுடைய நிலைமையாக ஊரக அது கிராமத்தில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி டிபெண்டன்சி ஆன் அர்பன் ரெபிடன்ஸ், அவங்க சார்ந்து இருக்கிறாங்க.
ரெண்டாவது ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். நிறைய வந்து இடம்பெயர்தல் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ கிராமத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, இடம்பெயர்ந்து சிட்டிக்கு வந்து வேலைக்கு வந்துடுவாங்க. அப்போது ஊரக வளர்ச்சி என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கிறாங்க நம்ம இந்தியாவில். அவங்க எதை நம்பி இருக்காங்க? ஸோ எக்கனாமி த்ரூ சப்ளை ஆஃப் வாட்டர், மில்க், ஃபுட், இதை நம்பி தான் அவங்க பொருளாதாரமே இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த ரூரலில் டெவலப்மெண்ட் இஸ் குரூசியல் டு கர்ப் மைக்ரேஷன். குடியேற்றத்தை தடுக்க இப்போ கிராமத்தில் எந்த வசதி இல்லைன்னு சொல்லி தானே சிட்டிக்கு வரோம். சரிங்களா? அதாவது ரூரல்லேருந்து கிளம்பி அர்பனுக்கு வராங்கன்னா அங்கே வந்து வசதி வாய்ப்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றாங்க. அப்போ அதே வசதி வாய்ப்பை நம்ம கிராமப்புறத்தில் வளர்ச்சி கொடுத்தோம் இல்லையா, அந்த மைக்ரேஷன் ஆகாமல் இருக்கும் இல்லையா? சரி, த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் நெசசரி ஃபார் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி அண்டர் யூஸ்டு ரிசோர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய வளங்களை வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி புறா அப்படிங்கிறது ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா, அதாவது நகர்ப்புறத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குதோ அத்தனை வசதிகளையும் நம்ம வந்து கிராமப்புறத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் புறா, PURA, புறா. சரி, ரூரலில் வந்து இப்போ பார்த்தோம்னா என்னென்ன எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது ரூரல் எக்கனாமிக்ஸ், அது ப்ராப்ளம்ஸ் இன் ரூரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, எல்லாரும் வந்து மக்களை சார்ந்து, வேளாண்மை சார்ந்து, அங்கே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள் பிரச்சனை, பொருளாதாரத்தை சார்ந்தவை, சமூக மற்றும் கலாச்சாரம், தலைமை சார்ந்தவை, நிர்வாகம் சார்ந்தவை, இதுவே நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், சோஷியல் அண்ட் கல்ச்சர், லீடர்ஷிப். சரி, நாங்கள் ஒருத்தர் வந்து தலைவர்ப்பா இல்லை தலைவரை கேட்டு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ், பீப்புள் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரச்சனை எழுத்தறிவு இன்மை, இலிட்ரேசி. சரிங்களா? அதே மாதிரி தொழில்நுட்பம் குறைவாக தான் இருக்குது. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப குறைவாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி சென்டிமெண்ட்ஸ் பேஸடாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வந்து குருட்டு நம்பிக்கையில் அது செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, அது மாதிரி தான் அவங்க வந்து கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதையும் மீறி அவங்களுடைய அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரூரலில் பாவர்ட்டி, ஸோ வறுமை. ஸோ ஊரகத்தில் பகுதியில் வறுமையில் மக்கள் சதவீதம் வந்து 54.1% இருந்தாங்க. எப்போ? 2009, 2010. எல்லாமே வந்து வேளாண்மையை சார்ந்து தான் வாழ்கிறாங்க. டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவில் விழிப்புணர்வு, வேளாண் அறிவு, திறன், மனப்போக்கு போன்ற நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? நிறைய பிரச்சனைகள் வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நவீன உலகத்துக்கு இன்னும் நிறையா வந்து நவீன உலகம் தெரியாத மாதிரி அந்த ஊரகத்தில் இருக்காங்களாமா. ஸோ எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் நிறையா வந்து என்ன கொடுக்குறாங்க, ஊரக நலன்சார் திட்டங்கள் கொடுக்குறாங்க. அந்த திட்டங்களை நம்ம இன்றைக்கி படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இது இங்கேன்னு சொல்ல போகிறதான் முக்கியமானது, எக்ஸாமில் கேட்கக்கூடியது. இதே வந்து நம்ம 2 மெட்டீரியல்ஸ் காப்போம். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கவனிங்க. இந்த ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் டெவலப்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தில் ரைட் டு ஒர்க், வேலை உரிமையை கொடுக்குறாங்களாமா. அதே மாதிரி 100 நாள் வேலை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் எவ்ரி இயர். வருஷத்துக்கு 100 நாள் வேலை வழங்கக்கூடியது 18 வயதுக்கு மேலே இருக்கவங்க. ஸோ எனி அடல்ட் மெம்பர்ஸ் வில்லிங் டு அன்ஸ்கில்டு மேனுவல்ஸ். சரிங்களா? யாரும் வந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, அனைவருக்கும் வேலை கொடுக்கணும். அந்த 100 நாள் வேலையில் என்ன கொடுக்குறாங்க? ரோட்ஸ் இல்லைங்களா? ஸோ ரோட்ஸ், கேனல்ஸ், பாண்ட்ஸ், இது மாதிரி க்ளீன் பண்ணுறது, போகிறது, பில்ட் பண்ணுறது எல்லாமே வேலையும் கொடுத்துட்றாங்க. வேஜஸ் ஆர் பெய்டு அஸ் பர் தி மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ்டு பை ஸ்டேட்ஸ். அந்த மாநிலங்களில் நிர்ணயிக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் தான் கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸ்ட்ரா வேஜஸ் ஆர் பெய்டு இன் கேஸ் ஆஃப் டிலேடு பேமெண்ட்ஸ். சப்போஸ் அவங்க ஊதியம் கொடுக்க டிலே ஆனிச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு சேர்த்து கொடுத்துறாங்க, வட்டியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ in at least 1/3 of the said beneficiaries under the scheme should be
உமன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1/3 பெண்களை அந்த வேலைக்கு பயன்படுத்திக்கணுமா. அதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், டிசேபிள் பீப்புள் கெட் ப்ரிஃபரன்ஸ், அவங்களாம் வந்து முக்கியமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்கள முதல் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பாருங்கள், சோஷியல் ஆடிட் மெக்கானிசம், தணிக்கை முறையில் சமூக தணிக்கை பொறிமுறையில் அவங்களுக்கு கொடுக்கணுமா. இன்னொன்று பாருங்கள், MGNREA. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு திட்டம், ப்ரொவைட்ஸ் எ சேஃப்டி நெட் ஃபார் ரூரல் புவர் டியூரிங் லீன் அக்ரிகல்ச்சர் சீசன். ஸோ மெலிந்த விவசாய பருவங்கள்லாம் இல்லாத ஏழைவாக இருக்கக்கூடிய அந்த கிராமப்புற பாதுகாப்புக்கு முக்கியமாக ஒரு வழங்கக்கூடியதான் இந்த MGNREA. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க MGNREGஸில். ஸோ பாருங்கள், நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த்து, ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி, குவாலிட்டி எஜுகேஷன்ஸ், ஓகேவா, இண்டஸ்ட்ரி அண்ட் இன்னோவேஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதே மாதிரி டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், இதெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான அந்த திட்டங்கள் தான் கொடுத்துட்டு வராங்க. அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், PMGSY, பிரதம மந்திரி கிராம் சடக் யோஜனா 2000. ஸோ 2000 உருவான பிரதம மந்திரி கிராம் சடக் யோஜனா அப்படிங்கிறது. இது என்ன அர்த்தம், எதுக்காக இந்த வந்தது அப்படின்னா, டு ப்ரொவைட் கனெக்டிவிட்டி பை வே ஆஃப் ஆல் வெதர் ரோட் டு அன்கனெக்டட் ஹெபிடேஷன்ஸ். ஸோ இணைக்கப்படாத குடியிருப்புகள் அல்லது காலநிலை சாலையில் உள்ள வழங்கும் இணைப்பு வழங்கல். ஒன்றும் இல்லை, அந்த ரோடு வந்து அவங்களுக்கு வந்து சிட்டிக்கு வரும்பொழுது அல்லது மெயின் ரோடுக்கு வரும்பொழுது ரோடு இல்லாமல் இருப்பாங்க அந்த கிராமம். அந்த கிராமத்துக்கு ரோடு போகிறதுக்காக தான் இந்த பிரதம மந்திரி கிராம் சடக் யோஜனா. சடக் இல்லையா, சடக்கு அப்படிங்கிறது வந்து ரோடை குறிக்கும் ஹிந்தியில் இல்லையா. சடக் அப்படிங்கிறது ரோடை குறிக்கும். சதக்குன்னா வேறு ஏதாவது நம்ம மீனிங்காக போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட சமவெளி பகுதிகளில், வடக்கு மாநிலங்கள், இமய மாநிலங்கள், அங்கெல்லாம் வந்து 7.4 லட்சம் கிலோமீட்டர் சாலையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாமா சின்ஸ் 2000. சரிங்களா, 2000லேருந்து. அடுத்த ஒரு ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கணும். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் 2016. சரிங்களா, இது என்ன, ஹவுசிங் ஃபார் ஆல். ஸோ நீங்கள் சில பக்கம் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, சில பேர் பிரதம மந்திரி ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அல்லது இந்த இது நீங்கள் எழுதியிருக்கிறது பார்த்துக்கலாம், PMAYG அப்படின்னு சொல்லி எழுதி அதுக்கப்புறம் ஒரு நேம் போட்டு எழுதணும். நேம் பலகை ஒன்று போட்டோன்னா இதுக்காக அவங்களுக்கு வந்து ஏதோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இந்த வீடு கட்டுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு இலக்கை பயன்படுத்தி 2022 முக்கியமாக கிராம பகுதிக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள கிராமப்புற மக்களுக்கெல்லாம் உதவித்தொகை கொடுத்து அதை கட்டுவதற்கும் எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்களாமா. ஃபுல்லாக வந்து அவங்க சம் அமௌண்ட்டு கொடுத்து செய்வாங்க. சரிங்களா, இதுக்கான அந்த நார்ம்ஸ் என்னங்கிறது எல்லாமே வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் எவ்ரிதிங் இருக்கும். முக்கியமாக வந்து SC STஸ்க்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ பவுண்டட் லேபர்ஸ் அண்ட் non-SC/ST கேட்டகரிஸ், விடோஸ், அவங்க எல்லாத்தையுமே வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்களாமா ஆஸ் யூஷுவல். அடுத்த ஒரு யோஜனா பாருங்கள், தீன் தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்யா யோஜனா. ஸோ தீன் தயாள் உபாத்திய கிராமின் கௌசல்யா யோஜனா. ஸோ இது வந்து 2014 உருவான ஒரு ஒரு திட்டம் இல்லையா. எதுக்கு அப்படின்னா, இந்த கிராமப்புறத்தில் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாமா, திறன் பயிற்சி கொடுக்குறது. அதாவது நீங்கள் வந்து ஜாப்புக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து இந்த ஸ்கில்லு கொடுக்குறது தான் இது தீனதயாள் உபாத்தியா கிராமின் கௌசல்யா யோஜனா. பேர் என்னுடைய அதில் வந்து சான்ஸ்கிரிட் நேமாக இருக்குது. இது பாருங்கள், அதாவது கேண்டிடேட்ஸ் ஆர் என்ரோல்டு ஃபார் தி கோர்ஸ் லைக் ஐடிஸ் அண்ட் அப்ரண்டிஸ், அதை கூட நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. த ஸ்கீம் ஃபோக்கஸஸ் த பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வந்து 2வது முக்கியமாவது யோஜனா அப்படின்னாலே திட்டம் இல்லையா, திட்டம் அல்லது ஸ்கீம்ஸ்,
தீன் தயாள் அந்தயோதயா யோஜனா. தீன் தயாள் அந்தயோதயா யோஜனா, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் டே, NRLM, தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் உள்ள கிராம ஏழை குடும்பங்களுக்கு மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம், சரிங்களா. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுய உதவியின் உணர்வின் மூலமாக, வல்லுநர்கள் மூலமாக சமூக நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாமா. ஸோ அடுத்த ஒரு திட்டம் வந்து மிஷன் அந்தயோதயா. மிஷன் அந்தயோதயா இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் உள்ள வாழ்வாதாரங்கள், சரிங்களா. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பயனுள்ள விளைவுக்கான ஒருங்கிணைப்பு ஒரு கட்டம் மாதிரி செய்கிறாங்களாமா. இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, டு என்ஷூர் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் த்ரூ த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்கீம்ஸ், அட்ரஸ் மல்டிபிள் டிப்ரிவேஷன் ஆஃப் பாவர்ட்டி, மேக்கிங் கிராம் பஞ்சாயத் அட் தி ஹப் ஆஃப் தி டெவலப்மெண்ட் பிளான். ஸோ பல்வேறு திட்டங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மிஷன் அத்தியோதயாவில் ஒருங்கிணைச்சு கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்டத்தை மையமாக வச்சு இந்த திட்டத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ கிராமப்புறத்தில் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள். இது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது 29 இந்த திட்டத்தில் 29 செயல்பாடுகள் தொடர்பான தரவுகள்லாம் எடுத்து பார்த்து அது செஞ்சிட்ருக்காங்கம்மா. ஸோ அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், தேசிய சமூக உதவி திட்டம், சமூக உதவி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம், NSAP அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா, ஸ்வச் பாரத், பிரைம் மினிஸ்டர் கிராமின் டிஜிட்டல், அதே மாதிரி கல்வி அறிவு பிரச்சாரம் சொல்கிறாங்களே அது, அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன், உஜாலா யோஜனா, தீனதயாள் கிராம் ஜோதி யோஜனா, சுபபாக்கிய யோஜனா, ஜல்தூத் ஆப், இது மாதிரி நிறையா திட்டங்கள் உள்ளது. இந்த திட்டங்களை தான் இன்னும் நடைமுறையில் உள்ளது. சரி, எல்லா திட்டங்களும் பார்த்திங்கன்னா 2000, 2016, 2015 இது மாதிரி காலவாக்கில் தான் காணப்படுது. ஆனால் இப்போது தற்பொழுது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் போய் கொஞ்சம் போய் பார்த்தோம்னா, இப்போ தற்போது இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குது, கொஞ்சம் படித்து வச்சுக்கோ பார்த்து. இந்த ஸ்கீம்லாம் பார்த்திங்கன்னா லக்பதி தீதி ஸ்கீம். லக்பதினா லட்சாதிபதி இல்லையா, லட்சாதிபதி, லக்பதினா லட்சாதிபதி, தீதினா மகள் அல்லது என்ன சொல்கிறது அக்கா சொல்லுவாங்க இல்லையா, அது தீதி ஸ்கீம் திட்டம். 2023 இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களாமா. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு தான் இதை வந்து கண்காணிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, டு கேட்டலைஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அண்ட் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எமங் தி உமன் இன் ரூரல் ஏரியாஸ். அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான அதாவது என்ன சொல்கிறதுங்க, எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். என்கிட்ட காசு இருக்குது பார்த்தியா, நானும் வந்து தனியாக யாரையும் நம்பி இருக்க மாட்டேன், முக்கியமாக ஹஸ்பண்ட் நம்பி இருக்க மாட்டேன், நான் வந்து தனியாக வந்து என்னால் வேலை செஞ்சு வாழ முடியும், எனக்கும் தனிப்பட்ட பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை லக்பதி தீதி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமான ஸ்கீமு. ஸோ நிறைய கீ ஃபீச்சர்ஸ் எவ்ரி திங் இருக்கும், அது நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் நக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு முக்கியமான திட்டம். ஸோ நேஷ்னல் ஜியோ ஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்டு ஆன் லேண்ட் சர்வே ஆஃப் அர்பன் ஹெபிடேஷன்ஸ், இந்த ப்ரோக்ராம் அது. அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அதாவது வந்து ஏற்கனவே இது டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராமாக இருந்ததை இப்போ நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி நக்ஷா ஸ்கீம். எதுக்காக இந்த ஸ்கீம் வந்தது அப்படின்னா, டு கிரியேட் அண்ட் அப்டேட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ் டு என்ஷூர் தி டிரான்ஸ்பரன்சி, எஃபிஷியன்சி, அக்யூரசி, த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கிராமத்தில் வந்து அவங்க எங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, வீடு வச்சுருப்பாங்க, காடுகள்லாம் வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்பரன்சியே இருக்காது, அக்யூரஸியே இருக்காது. அதை வந்து செய்கிறதுக்காக தான் நக்ஷா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் மூலமாக இந்த ஸ்கீமை நேரடியாக கண்காணிப்பது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இது எதுக்காக, இந்த அவங்களுடைய குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன குறிக்கோள்கள் அப்படின்ட்டு. அதாவது இவங்க வந்து
The modernize urban land records, enhance urban planning, reduce land disputes, foster transparency, அதே மாதிரி சப்போர்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ். இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த நக்ஷா ஸ்கீம் மூலமாக. சரிங்களா? அதே மாதிரி இந்த நக்ஷா ஸ்கீம் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே. 2016 லான்ச் பண்ணது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன், PMAYG அப்படின்னு சொல்லி. அது இந்திரா ஆவாஸ் யோஜனா இதுக்கு முன்னாடி இருந்தது. சரிங்களா? இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு இருந்தது. அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். எதுக்காக இந்த ஸ்கீம் வந்திருக்குது அப்படின்னா, புக்கா ஹவுசிங் ஃபார் ஆல். பார்த்தோம் இல்லையா, எல்லாத்துக்கும் இந்த வீடு கொடுக்கறது, அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டம் தான் அது. ஓகே, இதோட திட்டங்கள் எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ நீங்கள் வந்து இந்த PDF டவுன்லோடு பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கங்க. ஸோ அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.